ஹாய், வெல்கம் டு தமிழ் ரியாலிட்டி. பா ஒரு கம்பெனிய பத்தி தெரிஞ்சுச்சு. ஸோ, அத பத்தி பேசலான்னு தான். அந்த கம்பெனியோட பேரெல்லாம் நான் சொல்லல. இங்க அமெரிக்கால இருக்கிறது. ஸோ, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சரியான சூப்பரான பிளான். ஸோ, அத பத்தி சொல்லலான்னு தான். கம்பெனி பேர் என்னன்னு சொல்லல. ஜஸ்ட் அந்த கம்பெனியோடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ, அந்த கம்பெனில வந்து ஜாபுக்கு எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னா, 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கணும். அதுதான் அந்த கம்பெனியோட ரூல். ஃபர்ஸ்ட் ஹையரிங் பாயிண்ட். ஏன்னா அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க ஏன்னா இந்த ஊர் சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹையர் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து 21 வயசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது அவங்க அந்த அந்த வேலைக்கான மேனேஜர் ஆகணும்னா அவங்க 21 வயசுக்கு கீழே இருக்கணும். ஸோ அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது ஒர்க் பண்ணி இல்லை ஒரு 8 மாதம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டு ஏன்னா அந்த கம்பெனி வந்து எப்படின்னா இதை அப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சண்டே வந்து அந்த கடையை அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சண்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சண்டே வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற இதெல்லாம் அவங்க அந்த கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த 21 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கலாம். ஓகேவா? இந்த 23 வயசுல இருக்கிறவங்க வந்து அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் அந்த அந்த ஒரு சில இது ப்ரொமோஷன் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து பிரிச்சு விட்டுடுவாங்க. சரி, இதை பிரிச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்தது அந்த இதுல யார் வந்து இந்த இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, அந்த 21 வயசு கேட்டகரியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்பி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இது என்னடா பேட்டர்னு, இது ஒண்ணுமே புரியலன்னு. ஆனா அந்த பிஸ்னஸோட growth பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த பிஸ்னஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஸோ மேனேஜ்மெண்ட் அவங்க எல்லாருமே யங். ஸோ காலேஜ் ஸ்கூலு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க படிப்புக்கான இது அதே சமயத்துல அவங்களை கரியருக்குள்ள கொண்டு வந்துட்டா அது என்ன ஆகுதுன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் கஸ்டமரை கொண்டு வராங்க. ஆஹ் அது நல்ல இது. இப்போ வந்து போகலான்னா ஓகே நம்ம அங்க போவோம், நானும் அங்க ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள அந்த விஷயத்தை உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா சண்டே வந்து ஹாலிடே கொடுத்துட்டு அந்த ஹாலிடேவையும் வந்து இவங்களே அந்த ஆர்கனைஸ் பண்ணி சர்ச்சுக்கும் போயிட்டு வராங்க. ஸோ அது எப்படி பண்றாங்கன்னா அவங்க அந்த அந்த சைக்கிளை விட்டு வேற யோசனையே கிடையாது. அந்த பிஸ்னஸ் growth அந்த திங்ஸ். ஏன்னா 21 வயசுல இருக்குன்றப்ப நம்ம வந்து யோசிக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே பண்ணக்கூடிய ஏஜ். ஸோ அவங்களுக்கு அந்த புது புது விஷயங்கள் நல்லா தெரியும். எது இப்போ ட்ரெண்ட் ஆகுது, என்ன பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிக்கிறாங்க. அந்த கம்பெனியை பத்தி கேட்கும் போதே எனக்கு செம புல்லு. இதை பத்தி பேசியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பத்தி சொல்றேன். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி செம ஃபாஸ்ட் growth. ஏன்னா அதே நேரத்துல பக்காவான பிளேயரு. ஏன்னா அந்த கம்பெனில ஒரு ஸ்டாக் ஹோல்டரா இருக்கணும், இல்ல ஒரு விஷயம் பண்ணணும்னா அந்த கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுக்கான ரிட்டையர்மெண்ட் பிளான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய இயருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் பொசிஷனை 21 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுவும் 3 வருஷம் தான். என்ன சொல்றதுனே புரியலங்க. அது அந்த ஏஜுக்குள்ள அவங்க அந்த விஷயத்துக்குள்ள இருந்து அதை பண்றாங்கன்னா ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டாக் ஹோல்டிங்கு இந்த விஷயம் எல்லாமே அதுல 401k மேட்சிங்னு இருக்கு. இந்த நம்ம ஊர்ல பிஎஃப் இந்த இது ரிட்டைர்மெண்ட் இந்த பிளான் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி. ஸோ அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அந்த சைக்கிள்குள்ள இருக்கிறாங்க. மேரேஜ் பண்றது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில அவங்களுக்குள்ள ஒர்க் பண்றவங்களுக்குள்ளதான் ரிலேஷன்ஷிப் ஆகுறாங்க, மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ மொத்த என்வாயர்மெண்ட்ல அவங்க அவங்களுடைய பசங்களாம் அது கீழே வேலை பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் யாரா நீங்க, என்ன பண்றீங்க, என்ன அது செம்ம ஐடியாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை க்ளோஸ். ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவனுக்கு என்ன மிஞ்சி போனா சாட்டர்டே நைட்டு கிளப்புக்கு போகணும்னு யோசிச்சானா கூட அவனால போக முடியும். ஸோ சண்டே அவனுக்கு லீவு. ஏன்னா அதுவும் அந்த மாதிரி எதுவும் யோசிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னா
சண்டே வந்து சர்ச்சுக்கு அவங்க போறவங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்கறது, ஏன்னா அவங்கள அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. என்னது growth பாக்கணுங்க, அந்த கம்பெனியோட growth செம்ம சூப்பரான growth. பிசினஸ்னா பக்கா பிசினஸ் மைண்டியா, சரியான மைண்ட். உங்களுக்கு இதை சொல்ற வச்சு ஏதாவது புரிஞ்சுச்சுன்னா தேடி பாருங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அமேசிங் அமேசிங். அந்த ரொம்ப இம்ப்ரெஸ்டு. இம்ப்ரெஸ்டுனா வேற லெவல்ல இம்ப்ரெஸ்டு அந்த கம்பெனியை பத்தி கேட்டப்ப. அது அவங்கள வேலை பார்க்குறவங்கள பத்தி பேசி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசினேன். அப்போ நானும் அந்த கம்பெனிக்கெலாம் அப்ளைலாம் பண்ணியிருக்கிறேன் ஜாப்லாம். ஸோ அவங்க பேசிக்குள்ளே எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊரில் பிறந்து அந்த இதுக்கான இதாக இருக்கணும். ஸோ மொத்தமாக அதில் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளேயே வர முடியும். அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏஜ் வந்து பிலோ 18க்குள்ளே இருந்தால் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 18ம் இது அந்த பேசிக் பார்ட் டைமாக உள்ளே எடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அது எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் மற்ற ப்ரொசீஜருக்குள்ளேயே போகிறாங்க. புரியலங்க, எனக்கு புரியல. அந்த கம்பெனியோட ஓனர் சிஇஓ அவங்களோட ஐடியாவை நினைச்சு ஐ இம்ப்ரெஸ்ட். சரியான ஒரு ஐடியா. யோசிச்சு பாருங்களேன், நீங்க வந்து 21 வயசுக்குள்ள நீங்க ஒரு கம்பெனியோடைய ஒரு அங்கமா ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்க. உங்களோட ஜிஎம் பொசிஷன் மற்ற பொசிஷன்லாம் கொடுக்கும் போது உங்களோட ஏஜ் வந்து 23 இல்லை 24 அந்த ஏஜா இருக்கும். அப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே எதுவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பிசினஸோட ஐடியா. இந்த ஊர்ல வந்து பிசினஸ் பண்ணா ரொம்ப ஈஸிங்க. உண்மையிலே வந்து நம்ம இந்த ஊருக்காரங்கள இருந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணோம்னா நம்மளால இங்க பிசினஸ் பண்றதுக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு. இந்த ஊர்ல எஜுகேஷன் சிஸ்டம் தான் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, இங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வேற மாதிரி இருக்கு. பட் இங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க வின் ஆகிறதுக்கு, இப்போ இங்க சொல்லுவாங்க இல்லையா, இது கேரேஜ்ல தான் ஆரம்பிச்சது, இந்த ஆப்பிள் வந்து கேரேஜ்ல தான் ஆரம்பிச்சாங்க, ஸோ அது சம்மந்தமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது பண்ண முடியும்னா, நீங்க சிம்பிளா ஒரு கம்பெனி நேம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கம்பெனி நேமை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இங்க ஈஸியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பிரச்சனையே கிடையாது. அதை எந்த ஐடியால எந்த மாதிரி கன்சல்டன்சி பண்றீங்க, எவ்வளவு கன்சல்டன்சி அதுக்கு ஒர்க் பண்றீங்க, இதை பொறுத்து தான். நான் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாலாம் வச்சு உள்ள போறேன், என்ன பண்றது ஜாலியா மோலாம் சருகுன்ற மாதிரி வைக்கிற ஸ்டெப் ஒரு சின்ன ஸ்டெப்பா இருக்கு, ஆனா விழுகிறது ரொம்ப ஆழமா போய் விழுந்துடுறேன். திருப்பி அதெல்லாம் முயற்சி பண்ணாம இருக்க போறது கிடையாது, பண்ணதான் போறேன். பட் ஐடியா பா, இதை கேட்டோன்னே இதை கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவை பதிவு பண்றது. கம்பெனி பேரை சொல்ல முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க, பெரிய பிரச்சனை பிடிச்சவங்க. ஸோ அதனால அந்த கம்பெனியை பத்தி சொல்ல முடியாது. அந்த கம்பெனி வந்து 6 நாள் ஓப்பனு. ஏன்னா சண்டே வந்து கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது பெரிய பிக் கம்பெனி. ஏன்னா அதுவே வந்து இது அப்ப அது இல்லாம 5 நாள் தான் ஒர்க்கு, 40 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது இல்லாம ஒரு ஆஃப் உங்களுக்கு ரொட்டேஷன்ல வரும். ஸோ நீங்க வந்து இப்ப திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த வாரம் நீங்க வந்து சனிக்கிழமை லீவா, அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை லீவ் வரும். அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்ல என்ன ஆகும், உங்களுடைய ஆஃப் அடுத்த ஆஃப் எப்பன்றது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கெடியூல் பண்ண மாதிரி இருக்கும். இது இல்லாம நீங்க படிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க எஜுகேஷன் பண்றாங்க, அபவுட் த பிஸ்னஸ் அவங்க டெவலப் ஆகும். அவங்க 4 பேரை கூட்டிட்டு வந்துருவாங்க. சரியான சைக்கிள்ல ஐ இம்ப்ரெஸ்ட். செம்மையான ஒரு இது. பிஸ்னஸ்க்கு அவ்வளோ ஐடியா முக்கியம். அதே நேரத்தில் அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஓப்பன் ஸ்பேஸாக இங்கே வச்சுருக்காங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. சூப்பர். ஓகே, அதுதான் இந்த வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஏதாவது இந்த மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா நான் ஒன்றே அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. இது இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, ஸோ அந்த வீடியோ போட்டேன். ஓகே.